எந்த விதமான ரஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரஸ்லிங் கிங் 2.0க்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் பார்க்குறீங்கல்ல, பார்க்கறதுக்கு ஒரு காட்டுவாசி மாதிரி மூர்க்கதனமாக ட்ரைபல் மாதிரி இருக்கிறாங்கல்ல. இவங்க உண்மையிலேயே ட்ரைபல் சீஃபோடைய அப்பா, இன்னொருத்தர் அங்கிள். சமீபத்தில் இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா இறந்து போயிட்டாங்க. அதில் குறிப்பாக ரோமன் ரெயின்ஸோட அப்பாவை பற்றி சொல்லணுமே. இவங்க ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு எவ்வளோ பயங்கரமாக இருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய வயசான தோற்றத்தை பாருங்கள். நாமெல்லாம் இப்போவே இவங்க ரெண்டு பேருடைய வயசான தோற்றத்தில் தான் இருக்கோம். கூடிய சீக்கிரம் எப்படி இருப்போம் யோசிச்சு பாருங்கள். நம்ம 30 வயசுலலாம் இருப்போமானே தெரில, ஏன் 50 வயசுலலாம் நடப்போமானே தெரில. அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் நம்ம இருக்கிறோம். ஆனாலும் இவங்க பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே 80 வயசு வரைக்கும் போராடி வளர்ந்துருக்கிறாங்க. ரோமன் ரெயின்ஸோடைய தகப்பனார் பார்த்திங்கன்னா சமீபத்தில் இறந்து போனார். அவங்க எல்லாருக்குமே தெரியும். இதனால் ரோமன் ரெயின்ஸால் பார்த்திங்கன்னா சம்மர்ஸ்லாமுக்கு முன்னாடி நடந்த WWE ஈவெண்ட்ஸுக்கோ ஷோஸ்க்கோ வர முடியல. சம்மர்ஸ்லாமுக்கு தான் ரிட்டர்ன் ஆனார். அவருடைய அங்கிள் அஃபானாய், இவர் ரோமன் ரெயின்ஸோட அப்பாவோட இறப்புக்கு வந்திருந்தார். தான் சகோதரன், தன்னுடைய குடன் பிறக்காத ஒரு சகோதரன், தன்னுடைய டாக் டீம் பார்ட்னர் இறப்புக்கு கண்டிப்பாக இல்லாமல் இருப்பாரா? ஆனால் அதுக்கப்புறமா இவருடைய ஹெல்த் கண்டிஷனும் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக போயிருச்சு. மருத்துவமனையில் பார்த்திங்கன்னா ரொம்பவே சீரியஸாக தான் இருந்தார். பச்சை இவருடைய கண்டிஷனை பார்த்து ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏன்னா வயசாகிடுச்சு, வயசான காலத்தில் இப்படி கஷ்டப்படுறாருன்னு. ஃபைனலி பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவர் இறந்து போயிட்டார். இவருடைய இறப்பை ரோமன் ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா அவருடைய சோஷியல் மீடியாவில் தெரிவிச்சிருந்தார். அஃபானாய் எப்படி இருந்த மனுஷன் எப்படி போய் இறந்துருக்காரு பாருங்களேன். பார்க்கவே பரிதமாக இருக்குது. இவருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 80 வயசு ஆக போகிற நிலைமையில இறந்து போயிட்டார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லி ஆகணும். ஸ்மாக்டவுனில் இன்றைக்கி ரோமன் ரெயின்ஸோட செக்மெண்ட் முக்கியமான செக்மெண்ட். அது மட்டும் இல்லை, சோலோ சிகாவா மற்ற எல்லாருமே இருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டாமாட்டாங்க மட்டும் இன்றைக்கி வரல. மற்றபடி எல்லாருமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்மாக்டவுனுக்கு வந்திருந்தாங்க. ஸ்மாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறமா அஃபானாயோட இறப்புக்கு போயிருக்கிறாங்க. ஏன்னா ஸ்மாக்டவுனில் எல்லாமே ஷெட்யூல் பண்ணிட்டாங்க, வரமாட்டேன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால் ஸ்மாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறமா அன்னாரோட இறப்புக்கு போயிருக்கிறாங்க. நாளைக்கு அடக்கம் செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க.